காகமும் அன்னப்பறவை. ஒரு கடற்கரையில அகங்காரம் பிடிச்ச காக்கா ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அது எப்பவுமே எல்லார்கிட்டையும் கர்வமா பேசிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் சில அன்னப்பறவைங்க கடற்கரையில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்த காக்கா அங்க போய், நீங்க பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கீங்க, ஆனா உங்களால இந்த மாதிரி பறக்கவே முடியாது அப்படின்னு கேலியா பேசிச்சான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த கூட்டத்துல இருந்த ஒரு அன்னப்பறவை, நண்பா, இங்க நாங்க ஓய்வெடுக்க தான் வந்திருக்கோம், உங்களோட வாக்குவாதம் பண்ண எங்களுக்கு சுத்தமா நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். சரி சரி, உங்களால பறக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது, இல்லைன்னா என்னோட போட்டி போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிச்சான் காக்கா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அன்னப்பறவை, அப்படி உங்க போட்டி தான் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கடற்கரை ஓரத்துல இருந்து சில மைல்கள் தூரம் யார் முதல்ல பறந்து போறோமோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு காக்கா சொல்லிச்சான். தான் பருத்து குண்டா இருக்கிறத மறந்து போன காக்கா வேகமா பறந்துச்சான். அன்னப்பறவையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பறக்க ஆரம்பிச்சுச்சான். பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்திலேயே காக்காவால பறக்கவே முடியலையாம். அது கீழே இறங்குச்சுன்னா கடல்ல விழுந்து இறந்துடும்னு காக்காவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சான். அதனால முடியாம மெதுவா பறந்துகிட்டே இருந்துச்சான். காக்கா சோகமா இருக்கிறத பார்த்த அன்னப்பறவை, நண்பா, நானும் கொஞ்ச நேரமா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் சோகமாவும் சோர்வாவும் தெரியுற, உன்னால முடியலையா அப்படின்னு கேட்டுச்சான். அன்னப்பறவை கேட்டதும் காக்கா உண்மைய சொல்லிடுச்சு. ஆமாம் நண்பா, என்னால உண்மையா ரொம்ப முடியல, இப்ப நான் கீழே இறங்கினா கூட கடல்ல விழுந்து இறந்துருவேன் போல இருக்கு, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அன்னப்பறவை சொல்லிச்சான், பரவாயில்ல நண்பா, நீ என்னோட முதுகுல ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னை கடற்கரைக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அன்னப்பறவை சொன்னதும் காக்கா மெதுவா போய் அன்னப்பறவையோட முதுகுல ஏறிக்கிச்சான். ரெண்டும் கடற்கரைக்கு போய் சேர்ந்துருச்சான். கரைக்கு வந்த காக்கா அன்னப்பறவை கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. நண்பா, என்னை மன்னிச்சிரு, நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நான் இறந்து போயிருப்பேன், நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். நீதி கர்வம் என்றைக்கும் உதவி செய்யாது.